அண்ணன் மாவி ஸ்ரீநாதராஜா அவர்களுடைய நிகழ்ச்சியை கலந்து கொள்ள வருகிற ஒவ்வொரு உறவுகளையும் இந்த நேரம் நடத்துவதற்கான அறிவித்துக் கொண்டு அவருடைய ஆத்மா சாந்தி உறவு அவருடைய அந்த மனிதரும் நடந்த பாதைகள் அவர் வகுத்து கொண்ட கருத்து கொண்ட பகுதியில் அடிப்படையில் அவருக்கான ஆத்மா சாந்தி உறவு எல்லோரும் ஒரு கணம் எழுந்திருந்து அகவணக்கம் செய்வோம். அமைதியாக எல்லோரும் எழுந்திருந்து அகவணக்கம் செய்வோம்.
அண்மை காலத்தில் எங்களுடைய கட்சிக்கு உள்ள குழப்பங்களுக்கு பெரிய கவலைகள் இருந்தால் நாங்கள் அண்மை கல்வி காசியோடைய பார்க்கொண்டு நிலையிட்டு நான் இருந்தார் தமிழாணி பேசுவது தமிழாண்டு அது இந்த தன்முனை சார்ந்து முறையோடு ஒரு வழி இருக்கிறது அந்த வழியை கேட்டு எங்களுடைய கல்வி போதை கட்சிக்கு சேர்ந்து போவது நியாயமா என்று அவரையும் கவலையடைந்திருந்தார். அவருக்கு நாங்கள் உண்மையாக அஞ்சலி செலுத்துவதாக இந்த கட்சிக்குள்ள உறவுகளை மறந்து எனக்கு முன்பு பேசியவர் போல தமிழ் கட்சியையும் புற தேசிய கட்சியும் உடைந்து தமிழ் மக்களுக்கு பணி செய்திருந்தால் அவருக்கு நாங்கள் செய்கிற அஞ்சலியாக கூறிக்கொண்டு நன்றி வணக்கம். மறைந்த திரு மாவை சேனாதிராஜா அவர்களுக்காக வெளியிடப்படுகின்ற இடங்கள் செய்தி. திரு மாவை சேனாதிராஜாவும் நானும் இருவர்களே எங்கள் அரசியல் நடவடிக்கைகளை தொடங்கினோம். நான் 1977ஆம் ஆண்டு பாராளுமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அதே நேரத்தில் திரு மாவை சேனாதிராஜா அந்த பொது தேர்தலுக்கு பரிந்துரைக்கப்படவில்லை. இருப்பினும் திரு சேனாதிராஜா ஏற்கனவே ஒரு இளம் தலைவராக பணியாற்றி வந்தார். செய்தார். நான் அரசியல் நெருக்கடியின் போதும் திரு மாவை சேனாதிராஜாவிடமிருந்து எனக்கு பெரும் ஆதரவு கிடைத்தது. இவ்வாறு செயல்பட்ட ஒரு தலைவரின் இழப்பு வடக்கின் தமிழ் மக்களுக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் நாட்டிற்கும் பெரும் இழப்பாகும். எனக்கு தனிப்பட்ட முறையில் நெருக்கமான ஒருவரை இழப்பதாகும். திரு மாவை சேனாதிராஜாவின் மறைவுக்கு யாழ்ப்பாண மக்களுக்கும் அவரது கட்சியினருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். 60 வருஷங்களுக்கு மேலாக முழு நேரமாக தமிழ் மக்களினுடைய விமோசனத்திற்காக விடுதலைக்காக போராடிய ஒரு போராளியை நாங்கள் இன்று இழந்திருக்கிறோம். அவர் சிறு வயதிலிருந்து இறுதி வரை முழு நேரமாக மக்களுக்கு உழைத்த ஒரு மகான். ஆகவே அந்த விடயங்கள் அனைத்தையும் கவனத்தில் கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு நாங்கள் இன்றைக்கு அதற்கான அந்த விடயத்தை பற்றி ஆழமாக யோசிப்போம் சிந்திப்போம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி. විසුනායකවාට දිය හැකි ඉහළම නායකත්වයට ලබා දුන්නා කියලා මේ අවස්ථාවේ සිහිපත් කරන්න කැමැතියි.